Hi friends, welcome to Lux Kanidam. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள சார்புகள் அதோட வகைகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரியா? சார்புகளை குறிப்பிடும் முறைகள் எப்படி அப்படின்றத ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாவே புரியும். குறிப்பிடும் முறைகள்னா என்ன, அப்ப வகைகள்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போலாம். ஒவ்வொண்ணுமே தனித்தனியா தான் போட முடியும். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும்ன்றதுனால குறிப்பிடும் முறைகள் தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இப்போ வகைகள் வந்து தனியாக ஒரு வீடியோஸ். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் எடுத்துக்காட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியும். கான்செப்டே புரியாமல் நீங்கள் டேரெக்டாக சம்முக்கு போனீங்க அப்படின்னா ஏதோ செய்கிறோன்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு அதை புரிஞ்சு நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஸோ மேக்ஸில் கான்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். சார்புகளோட வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அதாவது இதை ஒருபுற சார்புன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் இதை இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்னாலே நமக்கு சார்பு தான். ஃபங்க்ஷன்னா புதுசாக ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சார்பும் ஃபங்க்ஷனும் ஒன்று தான். இங்கிலீஷில் சார்புனா ஃபங்க்ஷன். எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஆனது ஒரு சார்பு எனில், ஏலேருந்து பிக்கு போகுதுலையே 6 மார்க், இதை தான் ஏ டு பின்னு கொடுத்துருப்பாங்க. ஏ கிவ்ஸ் பி, அதுதான் ஏ டு பின்னு சொல்கிறோம். சார்பு எனில் ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்தினால், இந்த மாதிரி தொடர்பு படுத்துது இல்லையா, அதுதான் சொல்ல வராங்க. தொடர்பு படுத்தினால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை, ஏல உள்ள வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன், இப்போது 1ங்கிறது ஏக்கு போயிருக்கு. சரியா? இதே 1 மறுபடியும் பிக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதில் உள்ள வெவ்வேறு நம்பர் இதில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளோட தான் தொடர்பு கொண்டிருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து ஏக்கு போகுது, 2லேருந்து பி, 3லேருந்து டி, 4லேருந்து சி. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பியில் ஈங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட்னா ஒரு உறுப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஆனால் இதில் உள்ள வேறு உறுப்புகள்லேருந்து வேறு உறுப்புகளுக்கு போயிருக்கணும். இங்கேருந்து ஒரே உறுப்புக்கு, இப்போ இதுவும் சிக்கு 4ம் சிக்கு அந்த மாதிரி போகக்கூடாது. வெவ்வேறான உறுப்பு அங்கேயும் வெவ்வேறான உறுப்புகளோட தொடர்பு இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்பு. அதாவது நேம்லேயே உங்களுக்கு இருக்கும், இங்கேருந்து 1க்கு 1 தான் இருக்கும். சரியா? இங்கே 1க்கு 2ஓ இல்லை இங்கேருந்து 2க்கு இங்கே 1ஓ அந்த மாதிரி இருக்காது. சரியா? இது எப்படி நம்ம ஷார்ட்டாக எழுதி காமிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஏ1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ2 அல்லது ஏ1 ஈக்குவல் டு ஏ2 அப்படின்னு எழுதி காமிக்கலாம். இப்போ இங்கே ஏ1 நம்ம சொல்கிறது ஏல உள்ள இந்த ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்பு, செகண்ட் ஏ2ன்னு சொல்கிறது பிங்கிற கணத்தில் உள்ள உறுப்பு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. பேர்லேயே பாருங்கள், பலவற்றிற்கு ஒன்று. இங்கே உள்ள நிறைய இதுக்கு அங்கே ஏதோ ஒன்று மட்டுமே என்னதான் இருக்கும் அப்படின்னா ஒரு தொடர்பு படுத்தியிருக்கும். எஃப் ஃப்ரம் ஏ டு பிஐ பலவற்றிற்கு ஒன்றான சார்பு எனில் அச்சார்பில் ஏயின் ஒன்றிற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு, இதில் உள்ள 1க்கு மேலான உறுப்புகளுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே 1லேருந்து ஏக்கு தான் போயிருக்கு, 3லேருந்து ஏக்கு தான் போயிருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட, அப்போ ரெண்டு உறுப்புகளுக்கு இந்த ஏங்கிற ஒரு உறுப்பு தான் இங்கே இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் ஒரே நிழல் உரு இருக்கும். அதாவது இதில் உள்ள உறுப்புகள்லாம் முன் உருன்னு சொல்லலாம், இதில் உள்ள உறுப்புகளை நிழல் உருன்னு சொல்லலாம். சரியா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட முன் உருவிற்கு இங்கே ஏதாவது ஒரே ஒரு நிழல் உரு மட்டுமே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை என்ன சொல்லியிருக்காங்க, பலவற்றிற்கு ஒன்றான. பலவற்றிற்குனா 1 3 எல்லாத்துக்குமே ஏ தான் இருக்குது. அதே மாதிரி 2க்கும் 4க்கும் பாருங்கள் பி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் என்ன சொல்கிறாங்க, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக மேல் சார்பு. மேல் சார்புனா ஆன் டூன்னு சொல்லலாம். பலவற்றுக்கு உண்டான சார்புனா மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரியா? எஃப் ஃப்ரம் ஏ டு பி என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது இப்போ இங்கே 3 எலமெண்ட் இருக்குன்னா இங்கேயும் 3 எலமெண்ட்டு தான் இருக்கணும். இது 3மே ஏதோ ஒன்று கண்டிப்பாக தொடர்படுத்திருக்கணும். இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி நல்லாவே புரிய வைக்கலான்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம் ஒன்றிற்கு உண்டான சார்பில், அதில் பார்த்தீங்கன்னா 2வது உள்ள கணத்தில் ஈங்கிற ஒரு உறுப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி எக்ஸ்ட்ரா எதுவும் பியில் இருக்கக்கூடாது. சரியா? அதாவது எஃப்போட வீச்சகம் வந்து எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இப்போது மதிப்பகம் அப்படின்றது XYZ, துணை மதிப்பகம் அப்படின்றது LMN. வீச்சகம் அப்படின்னு சொல்கிறது இதிலேருந்து எது இப்படி கனெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம வீச்சகம்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு இசட்டுங்கிற ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்குவோம்.
அப்போ வீச்சகத்தில் நான் எழுதும்போது துணை மதிப்பகத்தில் இதில் உள்ள எல்லாமே இசட்டும் சேர்த்து தான் எழுதுவோம். ஆனால் வீச்சகத்தில் எழுதும்போது இதோட எது ஜாயின் ஆகிருக்கோ அதை மட்டும் தான் எழுதுவோம். இசட் இப்போ தனியாக இருந்துச்சுன்னா அதை இங்கே நம்ம எழுத மாட்டோம் வீச்சகத்தில். சரியா? அதனால் எஃப்போட வீச்சகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எஃப்பின் இந்த துணை மதிப்பகத்திற்கு சமமாக LMN இந்த இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே வரலை அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேல் சார்பு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஏல எத்தனை உறுப்பு இருக்கோ அதே 1 2 3 3 உறுப்பு இருக்கா, இங்கேயும் 3 உறுப்பு தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு உறுப்பு இருந்து அந்த உறுப்போட இப்படி ஜாயின் ஆகாமல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஆன்டு சார்பு கிடையாது, மேல் சார்பு கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உட்சார்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது இன்டூ ஃபங்க்ஷன். சரியா? மேல் சார்புனா ஆன்டூ ஃபங்க்ஷன், உட்சார்புனா இன்டூ ஃபங்க்ஷன். ஒரு சார்பு f from a to b ஆனது உட்சார்பு எனில் ஏயில் குறைந்தபட்சம் ஓர் உறுப்பிற்காவது ஏயில் முன் உரு இருக்காது. அதாவது இப்போ நம்ம மேல் சார்புனா என்ன பார்த்தோம், இங்கே 3 இருக்குன்னா இங்கேயும் 3 தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்கக்கூடாது, அது மேல் சார்புன்னு பார்த்தோமா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உட்சார்பு எனில் பியில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது, குறைந்தபட்சம் இந்த ஒய்யை பார்த்துக்கோங்க, ஒரு உறுப்பிற்காவது ஏயில் முன் உரு இருக்காது. இங்கிலேருந்து எதுவுமே ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கா. ஸோ 1 2 3 இது 3 தான் இருக்குது. இங்கேயும் 3 உறுப்பு இருந்தால் கரெக்டாக அந்த 3 உறுப்பும் ஜாயின் ஆகிருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒய்ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறதுல உள்ள உறுப்புகளில் இதெல்லாம் மதிப்பகம் 1 2 3 மதிப்பகம்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஏயின் மதிப்பகம் அப்படின்னா மதிப்பகம்னா இப்போ என்ன கிடைக்கும், 1 2 3 தான் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி பியில் உள்ளது என்ன சொல்லுவோம், துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். சரியா? இதை எஃப்பின் மதிப்பகம்னு எழுதலாம், இல்லை எஃப்பின் துணை மதிப்பகம்னு எழுதலாம். இப்போ துணை மதிப்பகம்னு இப்போ எழுதுனீங்கன்னா என்ன எழுதலாம்னா WXYZங்கிற எல்லாத்தையுமே தான் எழுதணும். ஆனால் எஃப்பின் வீச்சகம் அப்படின்னு இப்போ நீங்கள் எழுதும்போது எதை மட்டும் எழுதுவீங்கன்னா WXையும் Z தான் எழுதுவீங்க. இந்த வீச்சகத்தில் இந்த ஒய் என்ன செய்யாது, வராது. சரியா? ஸோ இந்த ஒய் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கிறதுனால இது என்ன சார்புன்னு சொல்லுவோம், உட்சார்புன்னு சொல்லுவோம். ஒருவேளை இங்கே ஒய் இல்லை, WXZ மட்டும்தான் இருக்குன்னா அது பேர் என்ன சார்பு, எஸ், அது வந்து மேல் சார்பு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார்புனா இருபுறச்சார்புனா இங்கிலீஷில் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது f from a to b என்ற சார்பு ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால், அதாவது ஒன்றுக்கு இங்கே உள்ள ஒவ்வொன்றுக்கும் இங்கே வெவ்வேறானது ஒன்று தான் இருக்குது, அப்படியே இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும், அதே மாதிரி மேல் சார்பாகவும் இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த 2 சார்புமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் இருபுறச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இருபுற அந்த நேம்ல இருக்குது, அப்போ 2 சார்பு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அது என்னென்ன சார்பு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் மேல் சார்பும் சேர்ந்துருக்கும். இவ்வளோதான். இதுதான் சார்புகளோட வகைகள். மொத்தம் எத்தனை வகைகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா 5 வகைகள் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த 5 வகைகள் வச்சு தான் அடுத்த எக்ஸாம்பிள்ஸோ ஏதாவது ஒன்று இது வந்து என்ன சார்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சாதான் அது என்ன சார்புனே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு சார்புகளோட வகைகள் வந்து ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.